ஊர்ல விசேஷங்களுக்கு சமைக்கிறதுக்கு சுப்பையாங்கிற ஒருத்தன் இருந்தான். சமையல்ல கெட்டிக்காரன் தான். ஆனா பணத்தை செலவு பண்ணணும், அவன்கிட்ட இருந்து ₹1 வாங்கணும் அப்படின்னா ரொம்பவும் கஷ்டம். ஒரு நாள் காலையில அந்த ஊரு கோவில் பூசாரி அவருடைய பொண்ணோட சீமந்தத்துக்கு சாப்பாடு சமைக்கிறதுக்காக சுப்பையாவை கேட்க வந்தாரு. அப்ப சுப்பையா அவன் வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு காய வச்சுக்கிட்டு இருந்த மிளகாவை எண்ணிக்கிட்டு இருந்தான். என்னையா சுப்பையா, நல்லா இருக்கியா? ஒரு சின்ன வேலை இருக்கு. சுப்பையா கணக்கு பண்ணிக்கிட்டே, ஓஹோ, பூசாரி ஐயாவா, வாங்க வாங்க. உங்க முகத்தை பார்த்தா சந்தோஷம் நல்லா தெரியுது. வீட்டில் ஏதோ விசேஷம் போலையே. ஆமாய்யா, அடுத்த மாதம் என் பொண்ணுக்கு சீமந்தம் வச்சிருக்கேன். 100 பேருக்கு சமைக்கணும். நீ தான் ரொம்ப நல்லா சமைக்கிறேன்னு ஊரில் எல்லாரும் சொல்கிறாங்க. ஊருக்காரங்க சொல்கிறதெல்லாம் நமக்கு எதுக்குங்க ஐயா? என்னோட கைப்பக்குவம் உங்களுக்கு தெரியும்ல, அதே மாதிரி ரேட்டும் தெரியும்ல. நீங்கள் பட்ஜெட்டை சொல்லுங்க, அதை வச்சு தான் சொல்ல முடியும். இதில் பட்ஜெட்டுன்னு எதுவும் புதுசாக இல்லை. எப்படி சீமந்தத்துக்கு வழக்கமாக செய்வியோ அப்படியே செஞ்சிடு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு பாராட்டிட்டு போகணும். அதை தவிர்த்து எனக்கு எதுவும் தேவையில்லை. சுப்பையா கை விரல்களை மடிச்சு கணக்கு போட்டு, இங்க பாருங்க பூசாரி, எப்பவும் போல அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. இப்போ வடைனா வடை எந்த அளவுக்கு இருக்கணும், அதுல எவ்வளவு மிளகு போடணும். அப்படியே இனிப்பு பலகாரம்னா அதுல எவ்வளவு இனிப்பு இருக்கணும். இப்படி எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு. பூசாரி அதை கேட்டு கொஞ்சம் கவலையா, இதெல்லாம் உனக்கு தானே தெரியும் சுப்பையா, நீயே சொல்ல. இதுதான் உண்மையான விஷயம். நான் 2 வகையா சமையல் பண்ணுவேன். ஒன்று சும்மா பேருக்கான சாப்பாடு, இன்னொன்று சுவைக்கான சாப்பாடு. பேருக்காக சாப்பாடு அப்படின்னா எல்லாம் கணக்காக இருக்கும். ஆளுக்கு ஒரு வடை, ஒரு இனிப்பு, இதுதான் கணக்கு. இப்போ சுவைக்கான சாப்பாடுனா யார் என்ன கேட்டாலும் அதை பரிமாறுவோம். ஆனால் அதுக்கு செலவு அதிகமாகும். உங்களுக்கு இதில் எது வேணும்? ஐயோ, இது என் பொண்ணோட சீமந்தம். சுவையாக தான் செய்யணும், ஆனால் கொஞ்சம் சிக்கனமாகவும். பார்த்தீங்களா, அங்கேயே வந்து நிற்கிறீங்க. சுவையும் சிக்கனமும் ஒன்று சேராது, ரெண்டுமே சம்பந்திங்க மாதிரி. சரி, உங்கள் மேலே இருக்கிற மரியாதையில் ஒன்று சொல்கிறேன். 100 பேருக்கு சமைக்கணும்னு சொல்கிறீங்க. எனக்கு ₹20 கொடுத்துட்டு பொருளை நீங்கள் வாங்கிடுங்க. ₹20? இது ரொம்ப அதிகமாக இருக்கே சுப்பையா. என்னோட கஷ்டத்தில் வந்து பேரம் பேசுகிறீங்களே பூசாரி. அந்த எண்ணெய் கொதிக்கும் போது அது முன்னாடி நின்று வேலை செய்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? குழம்பு சுட சுட கொதிக்கும் போது கிளறி விடாமல் விட்டால் தீஞ்சு போயிடும், அது தெரியுமா? சரி, உங்களுக்காக வேணும்னா ₹1 குறைச்சிக்கிறேன். எனக்கு ₹19 கொடுங்க. பூசாரி வேற வழி இல்லாம, சரி சுப்பையா, ஒத்துக்கிறேன். இந்தா முன்பணமா ₹5 வாங்கிக்கோ. சுப்பையா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு, சரிங்க பூசாரி, போகிறதுக்கு முன்னாடி வரப்போகிற 100 பேரோட பட்டியலை எனக்கு கொடுத்துட்டு போங்க. பட்டியலா? அது எதுக்கு? சும்மா கேட்கல. அந்த பட்டியலில் பெரியவங்க எத்தனை பேர், சின்னவங்க எத்தனை பேர், பல்லு போன வயசானவங்க எத்தனை பேர், நல்லா சாப்பிட்றவங்க எத்தனை பேர், கம்மியாக சாப்பிட்றவங்க எத்தனை பேருன்னு தெரியணும். பல் இல்லாதவங்களுக்கு வடை வச்சா அது வீணாக போகும்ல, அதனால் அவங்களுக்கு தயிர் சோறே போதும். அதுக்கு தான் உங்ககிட்ட கேட்குறேன். சுப்பையா போடுற கணக்கு பார்த்து பூசாரிக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சுது. ஆனா வேற வழி இல்லாம சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அடுத்த நாள் காலையில பூசாரி கொடுத்த சீட்டை எடுத்துக்கிட்டு சுப்பையா பொருட்களை வாங்குறதுக்காக போனான். அப்போ வழியில வெட்டியா சுத்திக்கிட்டு இருந்த 2 பசங்களையும் கூடவே உதவிக்கு கூட்டிக்கிட்டு போனான். அவன் கூட போன வயிறார சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் நம்பி போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா அது கனவுதாங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவங்க காய்கறி வண்டிக்கிட்ட போய், என்னம்மா ரங்கம்மா, கத்திரிக்காய் என்ன வேலை? உன்கிட்ட என்ன தனியாவ சொல்ல போறேன், எல்லாருக்கும் சொல்றதுதான். 1 கிலோ 2 காசு. எது, இந்த அழுகி போயிருக்கிற கத்திரிக்காக்கா, இல்ல இதோ இந்த சொத்த கத்திரிக்காக்கா, இல்ல பூச்சி பிடிச்ச கத்திரிக்காவுக்கா? என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, எல்லாத்துக்கும் ஒரே வேலை தானா? பூச்சி பிடிச்சிருந்தா அதை அப்படியே தூக்கி போட மாட்டேன். அதை மட்டும் வெட்டி எடுத்துட்டு மிச்ச கத்திரிக்காவை சமைச்சிடுவேன். நீயும் சிக்கனமும் உன்கிட்ட பேரம் பேசுறதுக்கு இந்த கத்திரிக்காயை மாடுங்களுக்கு போட்டுடலாம். சரி சொல்லு, எவ்வளவு கொடுப்ப? சரி சரி, முதல்ல எடை போடு. பார்த்து, அந்த எடை போடுற தட்டுக்கும் ஒரு இடம் இருக்கும்ல, அதை கழிச்சு போடு. ஒவ்வொரு கிராமுக்கும் விலை இருக்குல்ல. ரங்கம்மா தலையில அடிச்சுக்கிட்டு சுப்பையா சொன்ன விலைக்கே கத்திரிக்காவை வித்தா. அதுக்கப்புறமா பக்கத்துல இருந்த மளிகை கடைக்கு போனா சுப்பையா. வா சுப்பையா, என்ன வேணும்?
ஒரு 10 கிலோ அரிசி வேணும். ஆனால் அதில் 2 கிலோ நொய்யை கலந்து கொடுத்துடுங்க. நொய்யை கலந்து கொடுத்தா சாப்பாடு நல்லா இருக்காது. இப்போ நல்லா இருக்கணும்னு யாரு கேட்டா? நான் புளி சாதம் செஞ்சு கொடுத்தேன்னா அதில் அரிசி எது நொய் எதுன்னு யாருக்கும் தெரியாது. நொய் விலை கம்மி தானே. இப்படி எதுனா சிக்கனம் பிடிச்சாதான் என் பையில பணம் இருக்கும். இதை எல்லாத்தையுமே பின்னாடி இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த 2 பேரும் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. இவன் கூட இருந்தா வயிறார சாப்பாடு சாப்பிடலான்னு நினைச்சு வந்தோமே, அவன் அந்த சாப்பாட்டை உப்பு பார்க்க விடுவானா அப்படின்னு கூட அவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு. சீமந்த நாளும் வந்துருச்சு. பூசாரியோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல ஒரு மூலையில சமையல் வேலை தொடங்குச்சு. சுப்பையா அவன் கூட செய்யற வேலைக்காரனுங்களுக்கு வேலைய சொல்லிக்கிட்டு இருந்தான். இங்க பாருடா, அந்த காய்கறி எல்லாத்துக்கும் தோலை வெட்டி வை. ஆனா தோலை பார்த்து வெட்டு. சத்தெல்லாம் தோல்ல தான் இருக்குன்னு வைத்தியர் சொன்னாரு. ஆனா நான் அதுக்காக சொல்லல. தோலை அதிகமா வெட்டுனா எடை குறைஞ்சி போயிடும். அப்புறம் காய் குழம்புக்கே பத்தாது. சரிங்க குருவே. இங்க பாருடா, சாம்பாருக்கு பருப்பை கழுவும் போது 2வது தடவை கழுவுறத ஊத்திடாத. அந்த தண்ணியை ஊத்தி தான் ரசம் வைக்க போறேன். அப்ப ரசம் ரொம்ப சுவையாவும் இருக்கும், கழுவுன தண்ணியும் வீணாகாது. இவன் சமைக்கிற சாப்பாடு டேஸ்டா தான் இருக்குமா? சுப்பையா பாயசத்துல போட முந்திரி பருப்பையும் திராட்சையும் எடுத்து, டேய் இங்க வா. இதுல இருந்து ஒரு 10 முந்திரி 10 திராட்சையை எடுத்து ஒவ்வொன்றத்தையும் 4 துண்டா வெட்டி கொடு. அதை கேட்டு அவன் ஆச்சரியமா, நாளா வெட்டணுமா? அது தூள் தூளா போயிடாதா குருவே? தோல் தோலா ஆனா நல்லது தானே. அப்ப அது பாயாசம் முழுக்க இருக்கும். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ஸ்பூனு பாயாசத்துலயும் முந்திரி கிடைக்கும்ல. பார்க்கறதுக்கு அது இருந்தா போதும், அதிகமா செலவு பண்ணக்கூடாது. இதுதான் நான் சொல்றது. அப்படி சமையல் வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல ஆர்வமா பூசாரி அங்க வந்தாரு. சுப்பையா, எல்லாம் தயாராயிடுச்சா? வாசம் ரொம்ப நல்லா வருதே. என் கையால் நான் சமையல் பண்ணா வாசம் ஊர் முழுக்க பரவும். ஆனால் சுவை மட்டும் என் கையை விட்டு எங்கேயும் போகாது. சரி சரி, குழம்ப கொஞ்சம் கையில் ஊற்று. உப்பு சரியா இருக்கான்னு பார்த்து சொல்கிறேன். ஐயையோ பூசாரி, நீங்கள் அப்படி சொல்லலாமா? நீங்கள் சாமிக்கு படைக்கிறதுக்கு முன்னாடியே அதை நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னா எச்சில் பண்ண மாதிரி ஆயிடாதா? சாஸ்திரம் இதை ஒத்துக்காது. என்னது சாஸ்திரமா? அந்த சாஸ்திரத்தில் இன்னொரு ரகசியமும் இருக்குங்க. சமையல் முடியறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு பார்த்தா சமையல்காரனுக்கு மூளை வேலை செய்யாது. உப்புக்கு பதிலாக காரத்தையும் காரத்துக்கு பதிலாக உப்பையும் போட்டுடுவான். சமையல் வீணா போனா பரவாயில்லையா? அப்படி சுப்பையா சொன்னது கேட்டு பூசாரிக்கு என்ன சொல்றது அப்படின்னே புரியல. பூசாரி எதுவும் சொல்லாம அங்கிருந்து போயிட்டாரு. சுப்பையா எல்லா சாப்பாட்டையும் செஞ்சு முடிச்சான். கடைசியில மிச்சம் இருக்கிறது வடையும் கொஞ்சம் அடையும் மட்டும்தான். அதுக்கு மேல நெய்ய போடணும். சுப்பையா பூசாரி கொண்டு வந்து கொடுத்த நல்ல ரக நெய்ய நிறைய கொண்டு வந்தான். டேய் இங்க வாடா, ஒரு பெரிய பாத்திரத்தை இந்த அடுப்புல வை. அவங்களும் பெரிய பாத்திரத்தை வச்சாங்க. சுப்பையா அதுல 1/2 டப்பா நெய்ய ஊத்துனா. இப்போ அங்க தண்ணி இருக்கு பாத்தியா? நெய்யில அந்த தண்ணியை கொண்டு வந்து ஊத்து. அதை கேட்டு அவங்க 2 பேருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. என்னது தண்ணியா? ஆமா, ஏன் கேட்கலையா? உன் காது என்ன செவிடா? நெய்யில தண்ணியை ஊத்துனா நெய் அதிகமா தெரியும். அப்ப சாப்பிட்றவங்களுக்கு நெய் அதிகமா ஊத்தி சமைச்சிருக்காங்கன்னு தோணும். அது சுத்தமான நெய்யா இல்ல தண்ணி கலந்த நெய்யான்னு அவங்களுக்கு தெரியாதல்ல. வாசம் வந்தாவே போதுமே. ஆனா குருவே, இது ஏமாத்து வேலை. பூசாரியோட மானம் போயிடும். டேய், எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா நீ? இது வியாபாரம், ஏமாத்து வேலை இல்லை. வியாபாரத்தில் அறிவு இருக்கணும். பூசாரி எனக்கு கொடுக்கறது 19 ரூபாய் தான், 20 ரூபாய் இல்லை. 1 ரூபாய்க்கு நான் எங்கே போகிறது? அதனால இப்படி பண்ணி தான் சரி கட்டணும். இல்லைனா எனக்கு என்ன மிச்சம் இருக்கும்? சுப்பையா பேச்ச மீற முடியாம அவன் நெய்யில தண்ணிய கலந்தான். நெய்யில தண்ணிய கலந்த உடனே நெய் வாசம் நல்லாவே வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாருமே சாப்பிட உக்காந்தாங்க. சுப்பையா எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறினான். அவனே பக்கத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்ப அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர், என்னங்க பூசாரி, இது புளி சாதத்தில் அரிசி சின்ன சின்னதா இருக்கு. ஒருவேளை நொய்ய கலந்துட்டீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் இருக்காதுங்க. சுப்பையா சமையல்ல தப்பே இருக்காது. அப்ப இன்னொருத்தர் வடையை சாப்பிட்டு பார்த்து, இந்த வடை என்ன பூ மாதிரி இல்லாம கல்லு மாதிரி இருக்கே, என்ன பத்தலையா? அப்ப அங்க வந்த சுப்பையா, ஐயோ, அதுதாங்க என் சமையல். அந்த வடை மொறுமொறுன்னு இருக்கணும்னு கம்மி எண்ணெயை ஊற்றி தான் செய்யறோம்.
அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பூசாரி, பாயாசத்துல முந்திரி பருப்பை காணவே காணோம். அதில் திராட்சையை கூட காணமேப்பா. அது கூட ஆரோக்கியத்துக்கு நல்லது தாங்க. முந்திரி அதிகமாக சாப்பிட்டா சூடேறிடும். சாப்பிட்ட சாப்பாடும் ஜீரணிக்காதில்ல. அதனால அளவாக தான் எல்லாத்தையும் நாங்கள் பயன்படுத்துவோம். அப்படி சுப்பையா ஏதேதோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா வந்தவங்க முகம் எல்லாமே வாடி போச்சு. அவங்க முகம் வாடினதை பார்த்து சுப்பையாவுக்கு அவமானமா ஆயிடுச்சு. வந்தவங்க எல்லாரும் சாப்பாடு பிடிக்காம பாதிலேயே எழுந்திருச்சு போயிட்டாங்க. பாவம் பூசாரிக்கு அது ரொம்ப பெரிய அவமானமா இருந்துச்சு. இது இப்படி இருக்கும்போது ரொம்பவும் முக்கியமான ஒரு ஆள், பூசாரிக்கு நெருங்கின சொந்தம், சுட சுட சாப்பாடு கேட்டு அதுல நெய் ஊத்துங்க அப்படின்னு சொன்னாரு. சுப்பையா, கொஞ்சம் நெய் கொண்டு வந்து ஊத்தேன். நெய் இல்லாம நான் சாப்பிட மாட்டேன். அதை கேட்டு சுப்பையா, அட, அதில் என்னங்க இருக்கு? இருங்க இருங்க. டேய், யாருடா அங்க? அந்த நெய்யை கொண்டு வந்து இந்த சாப்பாட்டில் ஊத்துங்கடா. அந்த நெய்யோட மனம் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப அவன் ஏற்கனவே தண்ணி கலந்த அந்த நெய்யை கொண்டு வந்து சூடா இருக்கிற சாப்பாட்டுல தண்ணி கலந்த நெய்யை ஊத்தின உடனே அந்த நெய் படபடன்னு வெடிச்சது. அதுல இருந்து 2 துளி நெய் வந்து அவருடைய பட்டு சட்டையில விழுந்துருச்சு. உடனே அவரு கோவத்தோட எழுந்துச்சு நின்னுட்டாரு. இது என்னப்பா நெய்? என்ன மாதிரி வெடிக்குது? என் பட்டு சட்டை வீணா போச்சே. சுப்பையா கொஞ்சம் பதட்டமா, ஐயையோ, ஒன்றும் இல்லைங்க. அது கலப்படமே இல்லாத சுத்தமான பசு நெய். அதனால தான் சூடான சாப்பாட்டில் ஊற்றின உடனே படபடன்னு தெரிச்சிடுச்சு. சுத்தமான நெய்யா? ஓ, என் பட்டு சட்டையில் பட்டதும் சுத்தமான கரை தானா? என்ன பூசாரி, உங்கள் வீட்டில் சாப்பிட வந்தது நான் பண்ண பெரிய தப்பா? ஐயா, மன்னிச்சிடுங்க ஐயா. ஏதோ தப்பு நடந்துடுச்சு. தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. சுப்பையா வந்தவங்க எல்லாரையுமே பேச்சு திறமையில மாத்திடலாம் அப்படின்னு நினைச்சான். ஆனா இந்த தடவை அவன் நினைச்சது எதுவுமே நடக்கல. பாவம் பூசாரி தான் வந்தவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தாரு. எப்படியோ சாப்பாடு முடிஞ்சு போச்சு. பூசாரியோட பொண்டாட்டி கண்ணுல கண்ணீரோட அவர்கிட்ட வந்தாங்க. பாத்தீங்களாங்க, நம்ம மானம் கப்பல் ஏறி போய்கிட்டு இருக்கு. நம்ம பொண்ணோட சீமந்தத்தை பத்தி எல்லாரும் பெருமையா பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா இனி நம்ம எல்லாருமே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க போறாங்க. பூசாரி ரொம்ப அமைதியா, கோவப்படாத. அவன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. அவன் பேச்சில் திறமசாலி. நாம ஒன்று சொன்னா அவன் 10 சொல்லுவான். அப்படின்னா அவனை அப்படியே விட்டுடலாமா? நம்மள ஏமாத்தினவனுக்கு நாம முழு பணத்தை கொடுக்க போறோமா? அதை கேட்டு பூசாரி சிரிச்சுக்கிட்டே, பணமா? கொடுக்கறேன். எனக்கும் கணக்கு நல்லா வரும். அவன் கணக்கை வச்சே அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறேன். முள்ளால தான் எடுக்கணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சுப்பையாவோட கஞ்சத்தனத்தை ஏன் கஞ்சத்தனத்தை வச்சு சரி பண்றேன். பார்த்துக்கிட்டே இரு. தான் புருஷனுடைய கண்ணுல இருக்கிற தெளிவை பார்த்து அவர் ஏதோ நல்ல திட்டத்தை தான் போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் எல்லா வேலையையும் முடிச்சுக்கிட்டு சுப்பையா ரொம்ப திமிரா வேலைக்காரங்களோட பூசாரி கிட்ட வந்தான். பூசாரி, பாத்தீங்களா? உங்க வீட்டு விசேஷம் நல்லபடியா முடிஞ்சதா? நான் சொன்னேன்ல, சாப்பாடு எதுவுமே வீணா போகாதுன்னு. சரி, எனக்கு கொடுக்க வேண்டிய மிச்ச பணத்தை கொடுத்தா நான் போயிடுவேன். நிச்சயமா சுப்பையா, உன்னை மாதிரி திறமையான சமையல்காரனை நான் பார்த்ததே இல்லை. உனக்கு கொடுக்காம எங்க போயிட போறேன்? வா வா, உள்ள வச்சு தரேன். சுப்பையா சந்தோஷமா வீட்டுக்குள்ள போனான். அவனுக்கு பின்னாடியே அவனுடைய வேலைக்காரங்க 2 பேரும் கூட ஆர்வமா போனாங்க. அப்போ பூசாரி பூஜை அறையில இருந்து ஒரு தட்டை கொண்டு வந்தாரு. அதுல 10 ரூபாய் வெள்ளிக்காசை வச்சாரு. இந்தா சுப்பையா, இந்த 10 ரூபாய் நீ செஞ்ச சமையல் வேலைக்கு. நீ சொன்ன மாதிரியே அதில் இனிப்பும் இருந்துச்சு, வடையும் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம், வாங்கிக்கோ. சுப்பையா ரொம்ப சந்தோஷமா, சந்தோஷம் பூசாரி. சரி, ஆனா மிச்ச பணம்? அட இரு சுப்பையா, அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்லி பூசாரி உள்ள போனாரு. ஒரு சின்ன பைய கொண்டு வந்தாரு. அதுல சில சில்லற காசுங்க, அப்படியே பழைய பித்தளை காசுங்களும் இருந்துச்சு. இந்தாப்பா, உனக்கு கொடுக்க வேண்டிய மிச்ச பணம். என்னங்க பூசாரி இது? இந்த காசை வெளியில யாரும் வாங்க மாட்டாங்க. என்ன விளையாடுறீங்களா? நான் ஏன்பா விளையாட போறேன்? நீ புளி சாதத்துல அரிசியோட நொய்ய கலந்தல்ல, அந்த மாதிரி தான் நான் புது காசோட கொஞ்சம் பழைய காசையும் கலந்து கொடுத்துருக்கேன். நீ சொன்ன மாதிரி தான், எதையும் எப்பவும் வீணாக்க கூடாது. இது அநியாயங்க. அநியாயமா? இன்னும் இருக்கு, கேளு. பூசாரி அங்க இருக்கிற காசுங்கள்ல இருந்து கொஞ்சம் காசு எடுத்து தூரமா போட்டாரு.
இந்த சில்லற நீ செஞ்ச பாயாசத்துக்காக. நாங்க பாயாசத்துல முந்திரியை எப்படி தேடினோமோ அதே மாதிரி நீ இதை தேடி எடுத்துக்கோ. சுப்பையா அதை கேட்டு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தான். அப்போ பூசாரி இன்னும் முடியல. அப்படின்னு சொல்லி பூசாரி கொஞ்சம் தண்ணிய கொண்டு வந்து மிச்சம் இருக்கிற காசு மேல அதை கொட்டினாரு. இது நீ ஊத்துனியே அந்த நெய்யோட கணக்கு. தண்ணிய தெளிச்சா இந்த காசு அதிகமாயிடுச்சா என்ன? இல்ல இல்ல, அதே மாதிரி தண்ணிய ஊத்துனா நெய்யோட எடை கூடாது. இப்ப சொல்லு, என் கணக்கு சரியா போச்சா? பூசாரி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சுப்பையோட மனசுக்குள்ள அம்பு குத்துன மாதிரி குத்துச்சு. அவன் அவனுடைய வேலைக்காரங்க கிட்ட சமையல் அறையில என்னெல்லாம் சொன்னானோ அதை அப்படியே பூசாரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இதை கேட்ட வேலைக்காரனுங்க 2 பேரும் மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சுப்பையாவுக்கு அவன் செஞ்சது தப்பு அப்படின்னு புரிஞ்சுது. அவன் பணத்தை மிச்சம் பிடிக்கணும் சிக்கணும் அப்படிங்கிற பேருல அவனுடைய தொழிலுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சிருக்கான்றத அவன் தெரிஞ்சுக்கிட்டான். பூசாரி அவனை திட்டல அடிக்கல, ஆனா வார்த்தையாலேயே அவனுக்கு நல்ல ஒரு பாடத்தை கத்து கொடுத்துட்டாங்க. சுப்பையா தலை குனிஞ்சுக்கிட்டு ரொம்பவும் பொறுமையா, என்ன மன்னிச்சிடுங்க பூசாரி, நான் பண்ணது தப்பு தான். அதுக்கு நீங்க எனக்கு கொடுத்த தண்டனை சரியா தான் இருக்கு. நான் பண்ண தப்புக்கு இந்த தண்டனைய நான் ஏத்துக்கறேன். இங்க பாரு சுப்பையா, உன் கையில ஒரு நல்ல திறமை இருக்கு. அதை நல்லதுக்கு பயன்படுத்து. பணத்தாசையில அந்த திறமைய தப்பா பயன்படுத்தாத. அதுக்கப்புறம் உனக்குன்னு மதிப்பே இருக்காது. கீழே இருந்த காசு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு, நீங்க சொன்னது உண்மைதான், இனிமே சாப்பாடு விஷயத்துல எப்பவுமே கஞ்சத்தனத்தை காட்ட மாட்டேன், ஒழுங்கா இருக்கேன் அப்படின்னு சுப்பையா சொன்னான். அப்படி சுப்பையா அந்த காசு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அமைதியா வீட்டுக்கு வந்துட்டான். அன்னைக்கு அவன் ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டு இருந்தான். அவனுடைய திமிர், அறிவு, கர்வம் எல்லாமே கீழே விழுந்துருச்சு. இப்படி இருக்கும்போது சில மாசங்களுக்கு அப்புறமா ஊர்ல இன்னொரு விசேஷம். சுப்பையா, தேவையான பொருளுங்க இதான். எதனா மாற்றம் இருக்கா? சரியா தாங்க இருக்கு. ஆனா நெய்யே கொஞ்சம் கம்மியா போட்டிருக்கீங்க. நெய்யை அதிகமா போடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். அப்படியே அரிசிய தரமான அரிசியா வாங்குங்க. அதை கேட்டு அவரு ஆச்சரியமா, இது நீதானா சுப்பையா? ஆமாங்க, சாப்பாட்டுல எப்பவும் தரம் இருக்கணுங்க. சாப்பாடு வேணும்னா தரமான சமையல்காரனும் வேணும்ல. சுப்பையா பாடத்தை கத்துக்கிட்டான். ஆனா அவனுடைய வியாபார கணக்கு மட்டும் அவன் மறக்கவே இல்லை. அன்னையில இருந்து அவன் தரமான சாப்பாடு செஞ்சு ஊர்ல இருக்கிற எல்லா விசேஷங்களுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சான். அவனுக்கு நல்ல பேரும் வந்துச்சு.